கடலூரின் மையப்பகுதியான கடலூர் மாநகரத்தில் இருக்கிறோம். இந்த புயலின் தாக்கம் எப்படி இருக்கிறது அனைவராலும் பார்க்கக்கூடிய இடம் கடலூர் கெடிலம் ஆறு. அனைத்து ஊர்களிலிருந்து வரும் தண்ணீர் கடலில் கலக்கின்ற இடம். கரை புரண்டு ஓடுகிறது வெள்ளம். தற்போது நம்ம கூட இந்த மழையோட பாதிப்புல நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்ப தம்பி வணக்கம்ப்பா. என்ன ஊர் நீங்க? உங்க பேர் என்ன? நம்ம கடலூர் வெந்நீர்பாளையம், நம்ம பீச் ரோட்டுக்கு இருந்து வரோம். இங்க பாத்தீங்கன்னா மக்கள் மழையால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த ஆரோட பகுதியில இருந்து கெடிலம் ரிவர் பகுதியில இருந்து இருக்கிற மக்கள், அந்த புதுப்பாளையம் மக்கள் பகுதியெல்லாம் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் சேதனமா போகுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கோயில் பக்கத்துல இருந்து ரொம்ப தண்ணியா இருக்கு. அந்த மாதிரி மக்களுக்காக ஏதாவது இந்த சமயத்துல இருந்து ஏதாவது நல்ல ஒரு உதவி அரசு மூலமா அரசு மூலமா அது மாதிரி ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா பாத்துருக்காங்களா? இல்ல, நான் எதுவும் பார்த்த மாதிரி தெரியலன்னு நினைக்கிறேன். நம்ம அதே மாதிரி 1 நேரம் பார்த்து தண்ணி, அதே மாதிரி ரொம்ப தண்ணி, வண்டி போக சிரமமா வந்துட்டு போயிடுது. கரண்ட் எதுவுமே கிடையாது. நான் நேற்று நைட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா 10:15 ஆஃப் ஆச்சு. இன்ன வரைக்குமே கரண்ட் இல்ல. மின்சாரம் இல்லாம சில குழந்தைங்க எல்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டமா தான் போயிட்டு இருக்காங்க சில குடும்பத்துல. இப்போ பாத்தீங்கன்னா அரசால ஏதாவது ஒரு உதவி செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அத்தியாவசிய பொருள் ஏதாவது அத்தியாவசிய பொருள் மக்களுக்கு ஏதாவது பார்த்து செஞ்சா நல்லா இருக்குண்ணா. கவர்மெண்ட்டுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கவர்மெண்ட் கரண்ட் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குண்ணா. அதை மட்டும் மரங்கிற எல்லாத்தையும் இது பண்ணா சரி பண்ணா கரெக்டா இருக்கும். அதாவது கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து நம்பர் அனுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அமுச்சு விட்டுருக்காங்க. இந்த மாதிரி பிளட் வர போகுதுன்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் அத்தியாவசிய பொருள் மட்டும் வாங்க போக மட்டும் கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவுமே ஃபுல்லாவே அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடலூர் ஜங்ஷன்லயே அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது மாதிரி வருது போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதை மட்டும் ஏதாவது செஞ்சா கொஞ்சம் நல்லா. மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் மக்களுடைய ஒரே ஒரு குறை என்னென்றால் அத்தியாவசிய பொருள் வேண்டும், பவர் இல்லை. மாநகரம் முழுவதும் மின்சாரம் தட்டுப்பாடு இருக்கு. மின்சாரம் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் பாதுகாப்பு கருதி. மின்சாரம் வந்தால் நல்லா இருக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதிகாரிகள் தங்கள் பகுதிக்கு வந்து மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்குமாறு மக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். பொன்தாமரைக்காக பொன் சதீஷ்குமார். நன்றி. டிவி சார். வணக்கம் சார். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க சார்? தொண்டமானத்துல இருந்து வரேன். தொண்டமானத்து. உங்க பேர் என்னங்க சார்? என் பேரு ஜோதி. ஜோதி. சரிங்க சார். வணக்கம் சார். இப்ப இந்த மழை இந்த பெஞ்சன் புயல் அதிகமா தாக்கம் ஏற்பட்டிருக்கு. இதனால மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு நீங்க சொல்ல முடியுமா? 2 நாளா கரண்ட் இல்ல, குடிக்க தண்ணி கிடையாதுங்க. குழந்தைங்க எல்லாம் வச்சுன்னு தூங்க முடியல, வேலைக்கு போக முடியல, சரியா சாப்பாடு எதுவும் செய்யறது முடியல. போக்குவரத்தும் கொஞ்சம் இடையூறா இருக்கு. மரம்லாம் முறிஞ்சிருக்கு, அதை சரி பண்ணல. தண்ணி, முக்கியமா தண்ணி பிரச்சனை இருக்கு. கரண்ட் 2 நாளா வரவே இல்லை. நேற்று காலையில நிறுத்தின கரண்ட் இன்னும் சரி பண்ணவே இல்லைங்க. ரொம்ப நைட்லாம் குழந்தைய வச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இப்போ இந்த ஆடுற அரசியல் கட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சியை பத்தி இந்த தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி இன்னும் கொஞ்சம் போன தடவை பார்க்கும்போது இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருக்கலாம், பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. சரி, ஓகே, நன்றி. பொன்தாமரை டிவி.